கண்களை மெதுவாக மூடி உங்களைச் சுற்றி நிலவும் அமைதியை முழுமையாக உள்வாங்குங்கள். இந்த மாபெரும் எல்லையற்ற பெருவெளியில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிறு துளிதான் என்றாலும் நமக்குள் உறங்கி கிடக்கும் ஆற்றல் அளப்பரியது. நீங்கள் இதுவரை கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், சந்தித்த சவால்கள், சிந்திய கண்ணீர் என அனைத்தும் உங்களை ஒரு வலிமையான மனிதராக செதுக்குவதற்காகவே நிகழ்ந்தவை. சில நேரங்களில் தனிமையில் தவிப்பது போலவும், யாருமற்ற இருள் சூழ்ந்த பெருவெளியில் நிராயுதபாணியாக நிற்பது போலவும் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களைச் சுற்றியுள்ள இயற்கையும், வீசும் மெல்லிய காற்றும், ஒளிரும் நட்சத்திரங்களும் உங்கள் இருப்புக்கான ஒரு ஆழமான செய்தியை எக்காலத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு முடிவற்ற ரகசியங்கள் நிறைந்த பயணம். இதில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், நடைபெறும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வந்து செல்கின்றன. உங்கள் உள்ளத்தில் எழும் 1000 கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை வெளியுலகில் எங்கும் இல்லை. அது உங்களுக்குள்ளேயே மிக ஆழமாக புதைந்திருக்கிறது. உங்கள் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து மிக அமைதியாக வெளியே விடுங்கள். உங்கள் மனதின் ஓசைகளை சற்றே நிறுத்திவிட்டு உள்ளுணர்வின் குரலை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். அந்த குரல் மிகவும் மென்மையானது, ஆனால் எந்தவொரு புயலையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு மிகவும் உறுதியானது. அது உங்களின் உண்மையான பாதையை நோக்கி உங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். இந்த வினாடி, இந்த நொடி முற்றிலும் உங்களுக்கானது. கடந்த காலத்தின் வழிகளையோ எதிர்காலத்தின் கற்பனை பயங்களையோ உங்கள் தோள்களில் சுமந்து திரிய வேண்டாம். அவையெல்லாம் வெறும் நிழல்களே தவிர நிஜமல்ல. நிகழ்காலம் மட்டுமே உங்களின் கைகளில் உள்ள நிஜம். அந்த நிஜத்தில் முழுமையான விழிப்புணர்வோடு வாழுங்கள். உங்கள் மீதும் உங்கள் உள்ளுணர்வு மீதும் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்களைச் சுற்றி நடக்கும் அனைத்தையும் உணர்ச்சிவசப்படாமல் ஒரு பார்வையாளனாக நின்று வேடிக்கை பாருங்கள். எந்தவொரு பெருந்துன்பமும் நிரந்தரமில்லை, எந்தவொரு அதீத மகிழ்ச்சியும் நிலையானதில்லை. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் இந்த காலச்சுழற்சியில் உங்கள் மனதின் அமைதியையும் சமநிலையையும் மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். இதுவே உங்களை நீங்களே கண்டறிவதற்கான முதல் திறவுகோல். காலை சூரியனின் முதல் கதிர் எவ்வாறு காரிருளை கிழித்து கொண்டு உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ, அதேபோல உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒரு சிறு நம்பிக்கை ஒளி ஒட்டுமொத்த கவலைகளையும் அழித்துவிடும் சக்தி கொண்டது. நீங்கள் இதுவரை அடைந்த காயங்கள் அனைத்தும் உங்களை சிதைக்க வந்தவை அல்ல, உங்களை ஒரு அழகிய சிற்பமாக செதுக்க வந்த ஒளி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விதை காரிருள் நிறைந்த மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளை கண்டு அஞ்சுவதில்லை. மாறாக அது துளிர்விட்டு ஒரு மாபெரும் விருட்சமாக மாறுவதற்கான வாழ்க்கை போராட்டத்தை அங்கிருந்துதான் கம்பீரமாக தொடங்குகிறது. நீங்களும் அந்த விதையைப் போலத்தான். இந்த இயற்கையின் மாபெரும் ஆற்றல் உங்களுக்குள்ளும் மௌனமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை தட்டி எழுப்பும் நேரம் இது. உங்களை நீங்களே ஆழமாக நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் குறைகளை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாற்றும் பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும், இருளில் தனிமையில் நீங்கள் அனுபவித்த வேதனைகளும், எவரிடமும் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்திருக்கும் ஆழமான ரணங்களும் இந்த பிரபஞ்சத்தின் கண்களிலிருந்து ஒருபோதும் தப்பவில்லை. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று பல இரவுகளில் நீங்கள் உறக்கமற்று தவித்திருக்கிறீர்கள். அந்த தவிப்புகளுக்கான விடையை இப்போது செவிமடுத்து கேளுங்கள். உங்களுக்கு அளிக்கப்பட்ட வழிகள் எதுவும் உங்களை அழிப்பதற்கான தண்டனைகள் அல்ல. அவை உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உங்களை ஒரு புதிய வலிமையான மனிதராக உருமாற்றுவதற்காக இயற்கையால் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள். இருண்ட கூட்டில் முடங்கி கிடக்கும் ஒரு சிறு புழு அந்த இருளையும் வலியையும் கடந்த பிறகுதான் வண்ணத்து பூச்சியாக சிறகு விரித்து வானில் பறக்கிறது. அந்த இருண்ட கூட்டின் காலகட்டத்தில்தான் நீங்களும் இதுவரை இருந்தீர்கள். இப்போது உங்கள் சிறகுகள் முழுமையாக வளர்ந்துவிட்டன. உங்களின் வலிகள் அனைத்தும் மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலகிச் செல்லும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்ற மாபெரும் நதியின் ஓட்டத்தை நம்மால் ஒருபோதும் நம் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்க முடியாது. அந்த நதியின் ஓட்டத்தை எதிர்த்து நீந்த முயற்சிக்கும் போதுதான் நாம் பலவீனமடைகிறோம், காயப்படுகிறோம், சோர்வடைகிறோம். நதியின் போக்கிலேயே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். நடப்பவை அனைத்தும் ஒரு மாபெரும் நன்மையின் பொருட்டே நடக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் அடிமனதில் ஆழமாக விதையுங்கள். உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினைத்து தொடர்ந்து வருந்துவதையும் பயப்படுவதையும் இன்றோடு இந்த நொடியோடு கைவிடுங்கள். உங்களின் கைகளில் இருக்கும் நிகழ்கால செயல்களை மட்டுமே முழு மனதோடு செய்யுங்கள். கடலின் மேற்பரப்பு எப்படி பலத்த காற்றினால் கொந்தளிப்பாக காணப்படுகிறதோ அதுபோலவே உங்கள் புற வாழ்வும் சலனங்கள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கடலின் ஆழம் எவ்வித சலனமும் இன்றி எப்படி மௌனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறதோ அதே அமைதியை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும்.
அந்த ஆழமான அமைதியில்தான் பிரபஞ்சத்தின் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கும். நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் பெரிதும் நம்பியவர்கள் உங்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். இதற்காக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள். எது உங்களை விட்டு பிரிந்ததோ அது உங்களுக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் தற்போதைய தகுதியை விட பல மடங்கு சிறந்த ஒன்றை பரிசளிக்கவே சில இழப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. தாமதமாகும் ஒவ்வொரு நன்மையும் அதைவிட சிறந்த ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் உங்களுக்காக தயாராகி வருகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்களை நீங்களே குற்றவாளியாக நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அந்த தவறுகள்தான் இன்று உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்த மாபெரும் ஆசான்கள். உங்களை முழுமையாக மன்னியுங்கள். உங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பை செலுத்துங்கள். கண்களை மூடியபடியே உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். இந்த மாபெரும் உலகில் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கியே உங்களின் ஒவ்வொரு அடியும் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் விமர்சனங்களையோ மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளையோ சுமந்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் நீங்களாக இருப்பதில்தான் உங்களின் உண்மையான அழகு ஒளிர்கிறது. உங்கள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அந்த புன்னகைதான் உங்களின் அனைத்து தடைகளையும் உடைத்தெறியும் சக்தி வாய்ந்த ஆயுதம். நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தால் மிகவும் ஆழமாக நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை முழுமையாக நம்புங்கள். எல்லையற்ற ஆற்றலின் விழிப்புணர்வு. கண்களை மூடியபடியே உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அதே அளவு பிரம்மாண்டம் உங்கள் உள்ளேயும் உறங்கி கிடக்கிறது. வானில் மின்னும் நட்சத்திரங்களும் ஆழமான பெருங்கடல்களும் ஓங்கி உயர்ந்த மலைகளும் எந்த பேராற்றலால் இயங்குகின்றனவோ அதே மாபெரும் இயற்கை ஆற்றல்தான் உங்கள் நாடி நரம்புகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த மண்ணில் தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல. மிக உயர்ந்த மகத்தான ஒரு நோக்கத்திற்காகவே இயற்கை உங்களை இங்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறது. இத்தனை காலமும் அந்த உண்மையை முழுமையாக உணராமல் உங்களை ஒரு சாதாரணமான பலவீனமான மனிதராக மட்டுமே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் சக்தியை விழித்தெழச் செய்வதற்கான சரியான காலம் இப்போது கனிந்து வந்துவிட்டது. சுற்றியுள்ள மனிதர்கள் உங்கள் மீது திணித்த எண்ணற்ற கட்டுப்பாடுகளும் உன்னால் இது முடியாது என்று மற்றவர்கள் உதிர்த்த வார்த்தைகளும் உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டன. அந்த மாயையான வட்டத்தை விட்டு இன்றே வெளியே வாருங்கள். ஒரு கழுகு தான் சிறு பறவைகளோடு வளர்ந்ததால் தானும் சாதாரண பறவை என்று நம்பிக்கொண்டிருப்பதைப் போலத்தான் நீங்களும் உங்கள் சிறகுகளின் உண்மையான வலிமையை அறியாமல் சுருங்கியிருக்கிறீர்கள். உங்கள் சிறகுகளை முழுமையாக விரியுங்கள். நீங்கள் பறக்க வேண்டிய வானம் எல்லையற்றது. இதுவரை நீங்கள் சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உங்களின் உண்மையான பாதையை நோக்கி உங்களை திருப்புவதற்காக இயற்கை கொடுத்த சிறு திசை மாற்றங்களே தவிர அவை உங்கள் பயணத்தின் முடிவல்ல. ஒவ்வொரு சறுக்கலிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட ஆழமான பாடங்கள் இனி வரும் காலங்களில் நீங்கள் சிகரத்தை தொடுவதற்கான உறுதியான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உங்கள் கடந்த காலத்தை முழுமையாக விடுவியுங்கள். கசப்பான நினைவுகளையும் உங்களை ஏமாற்றியவர்கள் மீதான கோபத்தையும் பனித்துளி போல உருகி மறைய விடுங்கள். பழிவாங்கும் எண்ணமோ தீராத வருத்தமோ உங்கள் மனதை கணக்கச் செய்தால் உங்களால் சுதந்திரமாக உயர பறக்க முடியாது. மற்றவர்கள் அறியாமையால் செய்த தவறுகளுக்காக உங்கள் அக அமைதியை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? அவர்களை முழு மனதோடு மன்னித்து உங்கள் மனதின் மாபெரும் பாரத்தை இறக்கி வையுங்கள். அப்போதுதான் புதிய நன்மைகளும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் தடையின்றி நுழைய முடியும். ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் மட்டுமே அதில் தெளிவான புதிய நீரை நிரப்ப முடியும். அதேபோல பழைய கவலைகளை வெளியேற்றினால் மட்டுமே புதிய வசந்தம் உங்கள் உள்ளத்தில் மலரத் தொடங்கும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான புதிய பிறப்பு. உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு அசைவிலும் இயற்கையின் நுட்பமான அழகை காண பழகுங்கள். வீசும் காற்றின் மென்மையில், மரங்களின் அசைவில், பறவைகளின் ஒளியில் பிரபஞ்சம் உங்களிடம் இடைவிடாமல் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த மௌனமான மொழியை புரிந்து கொள்ள உங்கள் மனம் சலனமற்ற நீரோடை போல தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் மீதும் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் இந்த மாபெரும் சக்தியின் மீதும் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் கனவு கண்டதை விட பல மடங்கு சிறப்பான அமைதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த புதிய ஒளியை வரவேற்க தயாராகுங்கள். கண்களை மூடிய நிலையிலேயே உங்கள் மனதின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் தேவையற்ற அச்சங்களை ஒவ்வொன்றாக வெளியேற்றுங்கள். பல நேரங்களில் நடக்காத ஒன்றை குறித்தோ அல்லது கடந்து போன ஒன்றை குறித்தோ உங்கள் மனம் கற்பனையான சிறைகளை தனக்குத்தானே கட்டிக்கொள்கிறது. அந்த மாயச் சிறைக்குள் அடைபட்டு தவிக்கும் பறவையாக நீங்கள் இதுவரை இருந்தீர்கள்.
ஆனால் அந்த சிறையின் கதவுகள் ஒருபோதும் பூட்டப்படவே இல்லை என்ற மாபெரும் உண்மையை இந்த பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு உணர்த்துகிறது. நீங்கள் சிறகு விரித்து வெளியேற நினைத்த மறுகணமே அந்த தடைகள் சுக்குநூறாக உடைந்து சிதறும் அளவுக்கு மிகவும் மெலிதானவை. உங்கள் அச்சங்கள் அனைத்தும் வெறும் நிழல்களே அன்றி வேறெதுவும் இல்லை. ஒளியை நோக்கி நீங்கள் திரும்பும்போது நிழல்கள் தானாகவே உங்களுக்கு பின்னால் வீழ்ந்துவிடும். அந்த மாபெரும் ஒளியாக உங்கள் உள்ளுணர்வும் உங்களை இயக்கும் இயற்கையின் பேரன்பும் காத்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தின் கவலைகளையும் நாளைய தினத்தின் கற்பனை துயரங்களையும் சுமந்து செல்வதற்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்படவில்லை. நீங்கள் சுவாசிக்கும் இந்த ஒரு நொடி மட்டுமே முற்றிலும் உண்மையானது. இந்த நிகழ்கால தருணத்தில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் எதிர்காலத்தை எழுதும் வலிமையான தூரிகையாகும். பெரும் புயலிலும் வேர்களை ஆழமாக பதித்து நிற்கும் ஆலமரத்தைப் போல உங்கள் மனதை நிகழ்காலத்தில் உறுதியாக நிறுத்துங்கள். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அவை உங்களை அசைத்து பார்க்க முடியுமே தவிர உங்களை வேரோடு சாய்க்க ஒருபோதும் முடியாது. ஏனெனில் உங்கள் வேர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான அன்போடும் எல்லையற்ற நம்பிக்கையோடும் பின்னி பிணைந்துள்ளன. உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வதையும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதையும் முற்றிலுமாக கைவிடுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் முற்றிலும் தனித்துவமான படைப்பு. உங்களுக்கு நிகரான ஒருவர் இந்த பூமியில் எங்குமே இல்லை என்பதை முழுமையாக உணருங்கள். உங்கள் பாதையில் இதுவரை நீங்கள் சந்தித்த இழப்புகளும் வலிகளும் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் முடிவான பக்கங்கள் அல்ல. அவை ஒரு புதிய மிகச்சிறந்த அத்தியாயத்தை தொடங்குவதற்கான முகவுரைகள் மட்டுமே. ஒரு நதி பல பாறைகளை தாண்டி பல மேடு பள்ளங்களை கடந்துதான் இறுதியில் மாபெரும் கடலில் சங்கமிக்கிறது. நதியின் பயணத்தில் பாறைகள் தடைகள் அல்ல, அவை நதியின் சத்தத்தை இசையாக மாற்றும் கருவிகள். அதுபோலவே உங்கள் வாழ்வில் வரும் சவால்களை உங்களை மெருகேற்றும் ஒளியாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை வீழ்த்த நினைத்த ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் உயர பறக்க வைக்கும் படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. உங்கள் கைகளில் இருக்கும் திறமையையும் உங்கள் மனதின் தூய்மையையும் இந்த பிரபஞ்சம் முழுமையாக அறிந்துள்ளது. அதனால்தான் தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பெரும் பொறுப்புகளை வழங்குவதைப் போல இயற்கையானது உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றி நடக்கும் அனைத்து புற நிகழ்வுகளிலிருந்தும் உங்கள் கவனத்தை சற்றே விலக்கி உங்கள் அக உலகத்தின் அழகை ரசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒலிக்கும் அந்த அமைதியான இசையை கேளுங்கள். அந்த இசையே பிரபஞ்சத்தின் ஆதிமொழி. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ, எதை முழுமையாக விரும்புகிறீர்களோ அதை நோக்கி இந்த பேரண்டம் உங்களை மிகச் சரியாக கொண்டு செல்லும். எந்த ஒரு தருணத்திலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீர்கள். நீங்கள் செல்லும் பாதை இருண்டதாக தெரிந்தாலும் ஒவ்வொரு அடிக்கும் தேவையான வெளிச்சத்தை இயற்கை உங்களுக்கு தவறாமல் வழங்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த அடியை துணிந்து எடுத்து வைப்பது மட்டுமே. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு அசைவும் இந்த பிரபஞ்சத்தால் மிக கவனமாக பார்த்து கொள்ளப்படுகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். கண்களை மூடியபடியே ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். இது உங்கள் அகப்பயணத்தின் இறுதி பகுதி அல்ல, உங்கள் புதிய வாழ்க்கையின் பிரம்மாண்டமான தொடக்கம். இத்தனை காலமும் நீங்கள் கடந்து வந்த கரடுமுரடான இருண்ட பாதைகள் அனைத்தும் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டன. இனி உங்கள் காலடிகள் பதியும் இடமெல்லாம் புதிய வெளிச்சமும் வசந்தமும் வீசப்போகிறது. பிரபஞ்சம் இவ்வளவு காலமும் உங்களுக்காக பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கும் மாபெரும் பரிசுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் உன்னதமான நேரம் இது. இதுவரை நீங்கள் இழந்ததாக நினைத்த அனைத்தும் இனி பல மடங்கு நன்மைகளாக உங்கள் கைகளை தேடி வர காத்திருக்கின்றன. உங்கள் நெடிய பொறுமைக்கும் உங்களின் தூய்மையான அன்பிற்கும் இயற்கையானது இப்போது தனது முடிவற்ற ஆசீர்வாதங்களை மழையாக பொழிய தயாராகிவிட்டது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் படிந்திருந்த அத்தனை சந்தேகங்களும் எதிர்காலம் குறித்த பயங்களும் பனித்துளியைப் போல சூரியனை கண்டு விலகுவதை இப்போது முழுமையாக உணருங்கள். இனிமேல் உங்களை எந்தவொரு துயரத்தாலும் வீழ்த்த முடியாது, ஏனெனில் உங்களை வழிநடத்துவது இந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலிலும் இயற்கையின் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் உங்களோடு உறுதியாக பயணிக்கும். உங்கள் இதயம் இப்போது கள்ளமற்ற அன்பாலும் ஆழமான நன்றியுணர்வாலும் நிரம்பி வழிகிறது. உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு அசைவிலும் பிரபஞ்சத்தின் பேரழகை உங்களால் இப்போது மிகவும் தெளிவாக காண முடியும். உங்களின் நேர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் மாபெரும் காந்தமாக மாறி நல்லவைகளை மட்டுமே இனி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஈர்க்கப் போகின்றன. நீங்கள் ஒருபோதும் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் இந்த மாபெரும் படைப்பின் மிக அற்புதமான ஈடு இணையற்ற அற்புதம் என்பதை எந்தவித சந்தேகமுமின்றி முழுமையாக நம்புங்கள். இத்தனை பெருந்துயரங்களை கடந்தும் உங்கள் முகத்தில் இப்போது தவழும் இந்த மெல்லிய அமைதியான புன்னகை இனி உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். உங்களை நீங்களே எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக நேசிக்கத் தொடங்குங்கள். உங்களின் குறைகளை மறந்து உங்களின் நிறைகளை கொண்டாடுங்கள்.
உங்கள் கைகளை மனதார விரித்து இந்த மாபெரும் வெற்றியை, நிம்மதியை மற்றும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொந்தமானதாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் பாதுகாப்பான அணைப்பில் நீங்கள் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாகவும் தலைகளற்ற சுதந்திரமான பறவையாகவும் இருக்கிறீர்கள். இருளை கிழித்து கொண்டு வெளிவரும் சூரியனைப் போல உங்களின் புதிய பயணம் ஒளியை நோக்கி மிக வெற்றிகரமாக தொடங்கிவிட்டது. இந்த ஆழமான பிரபஞ்சத்தின் குரல் உங்கள் உள்ளத்தை தொட்டு உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவை உருவாக்கியிருந்தால், நான் பிரபஞ்சத்தின் மாபெரும் அன்பையும் வழிகாட்டுதலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீழே உங்கள் எண்ணங்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் விரல்களால் எழுதப்படும் அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தின் இந்த மாபெரும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கான நேரடி சாட்சியாக அமையும். வாழ்க்கை பயணத்தில் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் சோர்வடைகிறதோ, தனிமையில் தவிக்கிறதோ அல்லது அடுத்து என்ன செய்வது என்று பாதை தெரியாமல் குழம்புகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த குரலை, இந்த அமைதியான வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேளுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் இதை கேட்கும் போதும் உங்கள் உள்ளத்தில் உறங்கும் அந்த மாபெரும் சக்தி மீண்டும் மீண்டும் வீறு கொண்டு எழுவதையும் பிரபஞ்சம் உங்களை தேற்றி வழிநடத்துவதையும் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். நீங்கள் கேட்ட